ஹாய் கைஸ், நம்மளுடைய 15 கொஸ்டின்ஸ் 15 மினிட்ஸ் சீரியஸ்ல மூணாவது பார்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். எதுக்கு இது அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் டிஎன்பிசியில் 25 கொஸ்டின்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வித்தின் 1 மினிட்ஸ்க்குள்ள போட முடியும். அதுக்காக தான் இது. ஸோ இதை வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இவ்வளோ வேகமாக போடக்கூடிய சம்ஸை நம்ம ரொம்ப ஃபார்முலாஸ்லாம் போட்டு நம்மளா தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்மளோட சீரியஸில் நான் டிவிசிபிலிட்டியை எவ்வளோ 1 மினிட்ஸ்க்குள்ள எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி 1 மினிட்ஸ்ல போடுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? நீங்க இந்த சீரியஸை கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? F1 = 1, F2 = 3. அப்ப F3 அப்படின்னா என்ன? F3க்கு அவனே ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்கான். அந்த எண்ணுக்கு பதில் நீங்க 3 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ 3 - 1 பிளஸ் F3 - 2. அப்ப என்ன வந்திருக்கு நமக்கு? F2 plus F1. அப்ப F3 = F2 plus F1 தான் வருது. அப்படின்னா அப்படியே இது ஃபெப்னோச்சி சீரியஸ் தான். 1 3 இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா மூணாவது நம்பர், அடுத்து இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா நாலாவது நம்பர், இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா அஞ்சாவது நம்பர். இதுக்கு ஆன்சர் வந்து F5 தானே கேட்டிருக்கான். F5 11. நெக்ஸ்ட், ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். ஏ வந்து பியை விட 5 மடங்கு வேகமானவர்னா அப்ப அவர் வேலை பார்க்குற வேலை என்ன ஆகும்? கம்மி தான் ஆகும். கரெக்டா? 5 மடங்கு வேகமானவர்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. அப்ப ஏ வந்து பியை விட 5 மடங்கு காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர்னா 5 1 சரியா? வேகமானவர் அப்படின்னா எஃபிஷியன்சி சரியா? அப்ப டைம் அப்படின்னா அப்படியே இன்வெர்ஸ். இது 1, இது 5, அவ்வளவுதான். சரியா? அவங்க வேகமானவர்னு சொல்றது அவருடைய எஃபிஷியன்சியை சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 5 சம் போடுறாரு அப்படின்னா அவர் வந்து சீக்கிரமா முடிச்சிருவாரு. அதே பி வந்து ஒரு நாளைக்கு 1 சம் தான் போடுறாருன்னா எவ்வளவு நாள் ஆகும்? 5 நாள் ஆகும்ல. ஒரு நாளைக்கு பி வந்து 1 சம் தான் போடுறாரு, 5 சம் இருக்குன்னா பி கம்ப்ளீட் பண்ண 5 நாள் ஆகும். ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 சம் முடிச்சிருவாரு அப்படின்னா அவர் ஒரே நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவார் இல்லையா? அப்ப ஏவோட எஃபிஷியன்சி அப்ப டைம் பார்க்கும்பொழுது ஏக்கு வந்து அப்படி இன்வெர்ஸ். சரியா? எஃபிஷியன்சி 5 1 நீங்க போட்டீங்கன்னா அடுத்த டைம் வந்து அப்படியே மாத்தி போட்டுக்க வேண்டியதான். இங்க 1:1. இப்ப என்ன சொல்றாங்க? பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக ஏ வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 4 days. எவ்வளவு 4 இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். எவ்வளவு குறைவா எடுத்திருக்காங்க? 40 நாள் குறைவா எடுத்திருக்காங்க. அப்போ 1ஓட வேல்யூங்கிறது 10 நாள். அப்ப ஏ வந்து 10 daysல ஒரு வேலையை முடிக்கிறாங்க, பி வந்து 50 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, ஃபைனலி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? இருவரும் சேர்ந்து அப்ப நமக்கு ஏ வந்து 10 daysல ஒரு வேலையை முடிக்கிறாங்க, பி வந்து 50 daysல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ரெண்டுக்கு எல்சியம் என்னது? ரெண்டுக்கு எல்சியம் 5 தான், 50 தான். சரியா? அப்ப ஏவோட எஃபிஷியன்சி அப்ப நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துதான். ஏவோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு எவ்வளவு? 5 சம் போடுறாரு. பி வந்து ஒரு நாளைக்கு 1 சம் போடுறாரு. ஏன்னா 50 இல்லையா? ஆல்ரெடி 50 இல்லையா? 50 × 1 50, 10 × 5 50. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 சம் போடுறாங்க. ஏ பிளஸ் பி ஒரு நாளைக்கு 6 சம் போடுறாங்க. 50/60 அதான் ஆன்சர். 50/60. நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 2/6. 8 1/3 நாட்கள். ஓகே, நெக்ஸ்ட், சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? 1/2 h × a + b. கரெக்டா? ரெண்டு பக்கம் இருக்கும் அதுக்கு. ரைட்டா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ 1/2 × ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் வந்து 5, ரெண்டு பக்கங்கள் வந்து 8 10 18. கேன்சல் பண்ணா 9. ஆன்சர் 45. அடுத்து, அசல் 30,000 மூலம் ஆண்டு வட்டி வீதம் R = 7%, ஆண்டு இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் முதல் ஆண்டு வட்டி வீதம் வந்து 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் வந்து 8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்க. 30,000 ரூபாய். முதல் வருஷம் 7%. முதல் வருஷம் 7% பார்த்தா எவ்வளவு? 1%னா 300, 7%னா 2100. ரெண்டாவது வருஷம், இது ஃபர்ஸ்ட் இயர். ரெண்டாவது வருஷம் என்ன பார்க்கறாங்க? 8%. சரியா? 8%. இதுக்கு 8% பார்த்தா 2400. சரியா? 300 × 8 2400. இப்ப முதல் வருஷத்துல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 8% பார்க்கணும்ல.
ஸோ மொதல் வருஷம் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் கேட்டு பர்சன்டேஜ் பார்த்தா என்ன வரும்? ஸோ 168. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வேல்யூ வந்தது? ஸோ 2100, 2400, 168. ஸோ 6668. ஓகே. நெக்ஸ்ட் 5000க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி எது? ஸோ தனி வட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 50%. ஸோ 50,000ல் 50%ங்கிறது 2500. 10 × 5 50%. சரியா? ஸோ அப்போ 100%ங்கிறது தான் என்னது? 5000. அப்போ 50%ங்கிறது 2500. ஸோ இல்லை கஷ்டமா இருக்கு சார் எனக்கு அப்படின்னா இங்கே எக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன்ஸ் இதை இங்கே கொண்டு போய்க்கோங்க, அதை இங்கே கொண்டு போய்க்கோங்க. ஸோ மேட்ச் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து 15 அட்டைகளின் மொத்த எடை வந்து 50 கிராம் எனில் அதே அளவுள்ள 2.5 கிலோ எடையின் மொத்த அட்டை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஸோ அப்போ பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ 50 கிராம் அப்போ 500 கிராம் எவ்வளவு? 50 கிராம் வந்து இவ்வளவு இருக்கு அப்படின்னா 500 கிராம் எவ்வளவு இருக்கும்? ஸோ அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஸோ 100 கிராம்ங்கிறது 30, 150. அப்படியே ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியதான் நீங்க, அவ்வளவுதான். ஸோ இங்க ஒரு 0 சேர்த்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு 0. ஸோ 150. அப்போ 1 கிலோங்கிறது 1 kgங்கிறது 300. அப்ப 2 kgங்கிறது 600. அப்ப 2.5 kg 600 + 150. ஸோ 750 அட்டைகள். ஓகே. 2 எண்களின் பெருக்கல் 3200. ஸோ அதன் மீப்பம் வந்து 40. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? எல்சிஎம் கேட்டிருக்கானா? ஸோ 0 0 கேன்சல். ஸோ 8. ஸோ 80. ஸோ 25 25 25 36 36 36 எண்கள் மீப்போ. இது ரொம்ப சிம்பிள். சரியா? ஸோ ஏபி மாடல்னு சொல்லுவாங்க இதை. ஓகே. ஸோ ஏபி அப்படின்னா 25, இன்னொரு ஏபி 25. ஏபி ஏபி இருக்கு அப்படின்னா 01 01. இதுதான் எல்சிஎம். ஓகே. ஸோ 01 01 இதுதான் எல்சிஎம். அதுவே இங்க நமக்கு என்ன இருக்கு? 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஏபி 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 அப்படின்னு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 25 25 25 அப்படின்னு ரிப்பீட் ஆயிடுனா 01 01 01 தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் 10101. ஓகே. ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸ். ஸோ கோன்ஸ் கேட்கலாம். கோன்ஸோட வால்யூம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இரு கூம்புகளின் கன அளவு வந்து 4:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் மற்றும் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்குன்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ ரெண்டோட வால்யூம் 1/3 r²h. கரெக்டா? அதே 1/3 r²h. ஸோ இது R1 R2, இது H1 H2 அப்படி எடுத்துக்கலாம். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? 4:9 சொல்லிட்டாங்களா? ஸோ 4:9. இப்போ என்ன பண்ணலாம்? 1/3 1/3 கேன்சல் பண்ணிக்கலாமா? பை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டா 9 r1² h1 = 4 r2² h2. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இங்க 2 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஹச் வேல்யூஸை போடுங்க. ஹச்சுக்கு பதில் இங்க 1 இங்க 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அப்போ 9 r1² = 4 r2² × 2. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? r1² / r2² = 8/9. ரைட்? ஸோ இப்போ r1 4 × 2 இருக்குமா? 4 × 2 √2. ஓகே. r2 3 × 3. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 2 வெளியில் எடுத்துட்டு √3/3. √2/3. ஓகே. 4 பதில் 2 வெளியே எடுத்துடலாமா? 3க்கு பதில் இங்க 3 வெளியே எடுத்துடலாமா? ஸோ அப்போ 2 √2/3 ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த இன்ட்டுக்கு பதிலாக டிவைடட் பண்ணணும், ப்ளஸுக்கு பதில் மைனஸ். ஸோ இதை பண்ணணும். ஸோ அப்போ பண்ணலாமா? மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ மைனஸ்க்கு பதில் என்ன வருது? இன்ட். ஸோ அப்போ 7க்கு டிவைடடுக்கு வந்து +4. ஸோ அடுத்து ப்ளஸுக்கு பதில், ஸோ இன்ட்டுக்கு பதில் டிவிஷன்ஸ் 2. அடுத்து ப்ளஸுக்கு பதில் மைனஸ், ஸோ 3. அப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ முதல் இது இந்த ப்ராக்கெட்ஸ் தானே சால்வ் பண்ணணும். ஸோ 56 + 4 60. 56 + 4 60. ஸோ இன்ட்டு 1/2 -3. ஸோ 30 - 3 27. ஓகே.
30 மைனஸ் 3 27 ஆன்சர் 27. ஓகே, ஸோ இங்கே 30 into 1 30 minus 3 ஸோ 27. ஸோ நெக்ஸ்ட் ஏபிசி ஆகியோர் ஒரு வேலையை 5 10 15 ஸோ ஏ பி சி ஸோ 5 நாளில் முடிக்கிறாங்க, இவங்க 10 நாளில் முடிக்கிறாங்க, இவங்க 15 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ ஏபிசி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 33,000. ஸோ அமௌண்ட் அப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் எப்பயும் போல எல்சியம். இந்த 3க்கு எல்சியம் என்னது? 3க்கு எல்சியம் 30 தான் எல்சியம். ஸோ எஃபிஷியன்சி என்ன? 6 5 30, 3 10 30, 2 15 30. ஸோ அப்போ இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி 6 3 11. ஸோ அப்போ 33,000/11. அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 3000. அப்போ ஏ வந்து எவ்வளோ பங்கு வாங்கியிருக்காங்க? அப்போ 6 into 3000 ஸோ 8,000 வாங்கியிருக்கிறாப்ல. ஓகே, ஸோ 18,000 18,000 வாங்கியிருக்கிறாரு. ஓகே நெக்ஸ்ட் அசல் வந்து 4,000, ஆண்டு வட்டி வீதம் வந்து 5%, 2 ஆண்டுகளுக்கு. 2 ஆண்டுகள்னா என்ன மாடலு? 2-1 மாடல் தான். ஸோ அப்போ 4,000 5% எவ்வளவு? 10% 400, 5% 200. ஸோ 20ல் 5%, இங்கே 5% பார்த்த மாதிரி, இங்கே 5% பார்த்த மாதிரி, இதுக்கும் 5%. ஸோ 10%னா 20, 5%னா 10. ஸோ 2-1 மாடல்னா 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 400, இங்கே 10, ஸோ 410. அடுத்து ஒரு மாணவன் தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றார். அவர் பெற்றது 644 மதிப்பெண் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க. ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் சப்ளிமெண்ட் சால்ட் வாட்டர். 92% ஈக்குவல் டு 644. இந்த ரெண்டுக்குமானது என்ன? இன்ட்டு 7 பண்ணியிருக்கான், வேற ஒண்ணுமே பண்ணல. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? 63 2 ஸோ 644. அப்போ 100% 700. இதுக்கு என்ன ரிலேஷனோ அதே தான் இதுக்கும் இருக்க போகுது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒரு மாணவர் 31% மதிப்பெண் வந்து பெற்றுக்கிறாரு. ஸோ 35% மதிப்பெண் தேவை. ஸோ அதுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது? 12 மார்க் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுக்கும் கம்மி. ஸோ அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் 4%. 4%ங்கிறது 12 மதிப்பு. அப்போ 1%ங்கிறது என்னது? 3. அப்போ 100%ங்கிறது 300. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அதே தான். ஸோ இன்ட்டு 3 இருக்குது, அப்போ 300. Find the LCM of following the polynomials y² minus 4y plus 4. ஸோ இப்போ இதை பார்த்தவொடனே என்ன தெரியுது நமக்கு? பார்த்தவொடனே கண்டுபிடிச்சலாம். என்ன ஃபார்ம்? a minus b the whole squared ஃபார்மெட்டில் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ y minus 2 the whole squared. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு? y² minus 2 squared. அப்போ என்னது? y plus 2 into y minus 2. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? இருக்கிறதுலே HCF எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அண்டு இன்னும் எது ரெண்டுலையும் போத்தா இல்லாதனால எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்போ இந்த ரெண்டுலையும் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ என்னது? ஒய் மைனஸ் 2 the whole square, அடுத்து ஒய் ப்ளஸ் 2. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.